மேடம் அவங்க அட்மிட் பண்ணுங்க. ஆயிஷா மேடம் 1 செகண்ட். டவுட் கேட்குறவங்க கொஞ்சம் பேர் மட்டும் டைமாக இருந்துச்சு. எஸ் மேடம். ஆயிஷா மேடம் அட்மிட் கொடுத்துட்டேன். அட்மிட் பண்ணுங்க மேடம். அட்மிட் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த 3 நாள் செஷனும் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு நிறைய டவுட் இருந்தது. அதெல்லாம் வந்து உங்க செஷன்ல பேசும்போது நல்லா கிளியர் ஆயிடுச்சு. எங்களோட அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் கண்மணி ப்ரோ, அவரு சில சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட கோரிலேட் ஆகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஏன்னா வந்து நம்ம வரவங்க கிட்ட வந்து அவங்களோட பர்சனல் இதோட நம்ம கனெக்டிவிட்டி ஆகணும். அவங்களோட கனெக்டிவிட்டி ஆகி பேசும்போது தான் ஒரு நம்ம கிட்ட அவங்களுக்கு ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதே மாதிரிதான் இருந்தது. இவங்களும் பவானி சிஸ்டரும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்டோரியோட சொல்லணும்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களோட அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நிறைய இதுவா கிடைச்சது. எனக்கு ஒரே ஒரு இதுங்க சார், அதை வந்து நீங்க உங்க இது மூலமா எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இப்ப நான் கஸ்டமராகவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். என்ன கேட்குறேன்னா நான் ப்ரோ இப்போ எனக்கு வந்து ஒரு 5,000 தான் எனக்கு எவ்ரி மந்த் என்னோட நீடடாக இருக்கு. நான் அதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நான் நெட்டில் பார்க்கும்போது உங்களது பார்த்து நான் ப்ரொமோஷனில் வந்தேன். பட் ஆனால் வந்து என்னன்னா எனக்கு வந்து இது ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி தெரியுது. என்னோட இந்த கரண்ட் சுச்சுவேஷனை வந்து இது வந்து தீர்க்கும்னு எனக்கு புலப்படலை. அது எப்படி நான் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார் ப்ரோ. அதுக்காக தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அதே நேரத்துல வந்து எனக்கு வந்து இப்போ இம்மிடியேட்டா எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். எனக்கு இப்போ வந்து எவ்ரி மந்த் எனக்கு 5,000 ஷார்டேஜ் ஆகுது. அதுதான் என்னோட பிரச்சனையே. ஓகே, ப்ராடக்ட் வாங்குறதுல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1000 ப்ராடக்ட்ல வாங்கிடுவீங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 5000 எழுத வரணும். பிரச்சனை இல்ல, நான் வெளியில வாங்குற பொருளை இங்க வாங்கிட்டு போறேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேசுறதுல எல்லாம் டவுட்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஏதோ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறேன்றீங்களே, ஓகே நான் கத்துப்பேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் போனா அந்த இடத்துல என்ன பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் என்னோட இப்போ டெம்பரவரி சொல்யூஷன் எனக்கு இது வேணுமே. எவ்ரி மந்த் 5,000 வேணுமே. இப்போ நான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்லோ ப்ராசஸ் சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? எதனால ஸ்லோ ப்ராசஸ் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதை வச்சு சொல்றீங்க? அதாவது ப்ரோ இதுல இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அடுத்தவங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து டைப்பிங் தெரியும் நல்லா. ஸோ அதனால நான் வந்து 1 ஹவரோ 2 ஹவரோ டைப்பிங் ஒர்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அடிச்சுட்டு நான் கொடுத்தேன்னா இன்கம் எடுத்துக்கலாம். பட் இது வந்து இன்னொருத்தர் வாங்கினா தானே எனக்கு பிஸ்னஸ்ன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் இதை பத்தி. கொஞ்சம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதெல்லாம் தெரியும். 2 மாசத்துக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க. ஆள் சேர்க்கிறதுன்னு ஒரு டவுட்டு. பிளஸ் வாங்கினாதான் எனக்கு இன்கம் வரும், இல்லன்னா வராது. கண்டிப்பா இன்கம் வராது. இது வந்து இது பேசணும், ரொம்ப நேரம் பேசணும் மேடம். நான் சிம்பிளா ஒரு சில விஷயம் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, 2 பண்றேன்னு சொன்னீங்களா மேடம்? நீங்க 1 மாசம் கஷ்டப்பட்டு டைப்பிங் ஒர்க் பண்றீங்க, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சம்பளம் கொடுக்கணும், எப்படி இருக்கும் மேடம்? தெரிஞ்சுக்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. அதனால தானே எதுலயும் மாட்ட முடியாம நான் வேற தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நானே உனக்கு கேப்சா ஒர்க்குலாம் போனேன். அதுல 200 போட்டா உனக்கு சீக்கிரமா ஃபாஸ்டா கேப்சா வரும் நானுங்க போடு பார்த்தா வரவே இல்லை, அமௌண்டே கிடையாதுன்றானுங்க. ஒன்னும் வரல. அதாவது நீங்க வந்துட்டு அந்த கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதால உங்களுக்கு சம்பளம் வரல, அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கரெக்ட் தானே மேடம்? கண்டிப்பா ப்ரோ. ஓகே, உங்க டிபெண்ட் பண்ணி யாராச்சும் உங்க வீட்ல இருக்காங்களா மேடம்? தெரிஞ்சுக்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அவங்க வீட்டுல சண்டை போட நினைக்கல, நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி யாராச்சும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னோட இப்போதைக்கு நான் ஆபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி என்னால ஒரு 3 ஹவர்ஸ் அப்படி வந்து ஒரு செகண்ட் இன்கம் வருதுன்னு சொன்னா 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கூட அதை ஏர்ன் பண்ணலான்றதுக்கு தான் நான் தேடிட்டு இருக்கேன். மாசம் ஒரு 5000 வரதுக்கு ஒரு கேம் பிளான் கொடுக்குறேன். அந்த கேம் பிளானை நீங்க வந்து சின்சியரா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அந்த கேம் பிளானை கண்டிப்பா ப்ரோ. வருதுன்னா நான் உழைக்க நான் ரெடி தான். நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கேம் பிளானை வந்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேடம் கேம் பிளான், அதுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்கம் வரும் ஃபர்ஸ்ட் மந்த்? இப்போ நம்ம ஷார்ட் டர்ம் கோல்ல 300 போட்டுருந்தீங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக்லயே என்ன போட்டுருந்தீங்க? ஃபர்ஸ்ட் மந்த்ல டோட்டலா 300 600 சாரி 600 1200 2400 இப்போ 2000 5000க்கு மேல வந்துடும். கரெக்ட் தானே? அவ்வளவுதான். இந்த கேம் பிளான் காமிச்சு இந்த கேம் பிளான நீங்க ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், இது தொழில் கத்துக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு 1 மந்த்ல அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணா நீங்க உழைக்க ரெடியா இருக்கீங்களா? அவ்வளவுதான் கொஸ்டின் மேடம். அதான் ப்ரோ, நான் உழைக்க ரெடி தான். மத்தவங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்குல்ல, அவங்கள வாங்க வச்சாதானே அது முடியும்மா? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க மேடம்? தெரிஞ்சுக்கலாமா?
அவங்கள கைட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அப்படிதான் மேடம் நினைச்சிட்டு இருந்தேன். கைட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி 10 பேரை கைட் பண்ணா 9 பேர் கண்டிப்பா சொல்றது கேட்க மாட்டான். கரெக்ட் தான் மேடம். அதான் ஆமா. அந்த கேட்காதவனை பத்தி நான் கவலையே பண்ணல மேடம். நான் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன் அவங்கள. ஒருத்தன் கேட்பாங்க இல்லையா, நம்ம நம்புறாங்க ஒருத்தன், உங்களை நம்புறவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லையா மேடம்? பொதுவா நம்பாதவங்களுக்கு உங்களை நம்புறவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ண ரெடியா இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ஆப்வியஸ்லி. அந்த 9 பேர் நம்பாதவரை பத்தி நான் யோசிக்க ரெடியா இல்ல. நான் அவங்க மாதிரி தான் நானே யோசிச்சேன். ஒருத்தர் நம்புறானே, நம்புறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலே போதும், அவங்கள இன்கம் எடுக்க வைக்கிறது சப்போர்ட் பண்ணாலே போதும், நம்ம சக்சஸ் பண்ண முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன் மேடம். அந்த மாதிரி 100 பேருக்கு சொன்னா 10 பேர் என்ன நம்பினாங்க, 90 பேர் வேணாம்னு சொன்னாங்க. 90 பேர் வேணான்னு சொன்ன ஒருத்தரை நம்பி நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனி இருக்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எல்லாருமே அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. கரெக்ட் தானே மேடம்? பொதுவா கேட்கிறேன். ஆமா, நான் கூட படிச்சேன் ப்ரோ. பில் நீங்க கேட்ஸ் படிச்சீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். ஆமா, பில் கேட்ஸ்லாம் அவரோட பிளானை யார்கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாம் யாருமே கேட்டுக்கல. இந்த இதுலயே எல்டிபிலி அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதே கான்செப்ட் தான், அதே விஷயம் தான் இந்த சேல்ஸ்ன்ற ஒரு துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சேன். அந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணி அதன் மூலமா சக்சஸ் பண்ண வச்சா நீங்க கத்துக்குவீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான் மேடம். க்ளோசிங் இவ்வளவுதான். நம்ம உங்களுக்கு புரிய வச்சோம்னா போதும். நம்ம ஆப்போஸ் பண்ணாம கொஞ்சம் ஆழம் கொடுத்து நம்ம அது மாதிரி பேசணும். ஆக்சுவலி என்னோட செக்ஷன்ல இதை தான் நான் போட்டிருந்தேன். நான் இப்போ நீங்க கொடுத்தீங்கல்ல பிராக்டிக்ஸ் செக்ஷன்ல அதை போட்டிருந்தேன். அது நான் வேற ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட இருந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லையா? நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நல்லா தான் இருந்துச்சு. அதான் அந்த இதை சொன்னேன். 10 பேர் அதான் நம்பினவனை பத்தி யோசிங்க, நம்பாதவங்களை பத்தி ஏன் யோசிக்கிறீங்கன்னு சொன்னது. அந்த பாயிண்ட் கொஞ்சம் கேதர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு தான் கேட்டேன். தேங்க்யூ மேடம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ so much. தேங்க்யூ so much மேடம். நெக்ஸ்ட் அன்வைட் பண்ண சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க மேடம்? அன்வைட் கேக்குது மேடம். சொல்லுங்க மேடம். என்ன டவுட் மேடம்? சார் தேங்க்யூ சார். இந்த 3 days வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து மீட்டிங் எடுத்திருந்தீங்க, சாரி ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க. நான் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். ஸோ என்னோட டவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் விங்ஸ் ஆஃப் ஃபயரா மேடம்? உங்களுடைய பிக்சர் தான அது? டீம் பிக்சர் அது? ஆமா சார். ஆமா, வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. பாருங்க, விங்ஸ் ஆஃப் ஃபயர் டீம் பாருங்க. பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி பண்ணி பட்டையை கிளப்பி நின்று இருக்காங்க. இவங்கள பாருங்க, இவங்க எடுத்த உடனே ஃபயரா ஒரு பக்காவான ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா தெரிஞ்சு வருவாங்க நினைக்கிறேன். ப்ரொஃபைல் இதுதான் சார். இந்த ப்ரொஃபைல் காரணம் வந்து கோல்ட் டைரக்டர் விக்னேஷ் சார். ஓ, விக்னேஷ் சார். சூப்பர் சார். நல்லா இருக்கு. பாப்போம். எல்லாரும் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி வைங்க. டீமை வந்துட்டு வாரத்துக்கு ஒருக்க பேசுறப்ப தெரிக்க விடுங்க. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். என்ன டவுட் இருக்கு மேடம்? சார் ஆக்சுவலா நீங்க சொல்லியிருந்தீங்களா சார், நம்ம டைம்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம் வந்து எந்த பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்க, அதுல வந்து எனக்கு பெரிய டவுட் இருக்குங்க சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிரசன்டேஷன் சொல்லுங்க. எந்த இடத்துல அப்படி சொல்லுங்க. கஸ்டமருக்கா, லீடருக்கா? இல்லைங்க சார், ரெண்டுத்துக்குமே சார். இப்போ பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் இல்லைங்க சார், கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து நம்மள காண்டாக்ட் பண்றவங்கள நம்ம வந்து டீல் பண்ணணுங்களா, இல்ல நம்மளும் போயிட்டு என்ன பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா? அந்த ஒரு இடத்துல எனக்கு டவுட் இருக்கு. ஹாட்டா இருப்பாங்க மேடம். ஹாட் கஸ்டமர்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களே கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்க கூப்பிட மாதிரி அவங்ககிட்ட பேசணும். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மூலமா அவங்கள கூப்பிட வைக்கணும். மேக்ஸிமம் அவங்கள கால் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல ஃபாலோ அப்ல. அது ஒன்றும் டீப்பான லெசன் நிறைய நம்ம பார்ப்போம். இதுல முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க கால் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கஸ்டமரா இருக்கணும். வார்ம் கோல்டு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் மேடம். அவ்வளவுதான் மேடம். அதுல சார் அது மாதிரி இப்போ லீடர்ஸ்க்குங்க சார், ஒரு சிலர் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் ஆனா அவங்க எதுவுமே வந்து கேட்கவே மாட்டாங்க சார். அப்படியே ட்ரைனிங் பார்ப்பாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேடம். ஒரு டைம் சொல்லுங்க, 2 டைம் சொல்லுங்க, 3வது டைம் சொல்லுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. தினமும் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்னு மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வாங்க. உங்க டீம்ல அதர் மெம்பர்ஸ், இப்போ இந்த டீம்ல விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல யாரெல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதெல்லாம் டீம்ல குரூப்ல இருந்துட்டே இருப்பாங்க இல்லையா, குரூப்ல இருப்பாங்க, அதையும் ஷேர் பண்ணுங்க. யாரும் சக்சஸ் பண்ணாலும் அதையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. கேட்காதவங்க விட்டுருங்க. கேட்கற 5 பேர் கேட்கலாம் விட்டுருங்க. 5 பேர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒருத்தர் கேட்டா கூட போதும் மேடம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க. யாருமே கேட்கலையா விட்டுருங்க. நீங்க ஒரு 10 பேரை கிரியேட் பண்ணுங்க. அடுத்த வாரம் மறுபடியும் அந்த மெம்பர்ஸ் இந்த டீம்ல கொண்டு வாங்க. கேட்காதவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் மேடம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். ஓகே டியர் லீடர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம குழந்தைங்களாம் கேட்பாங்க எனக்கு தெரியும். சும்மா வந்து சொன்னேன். எல்லாம் கேட்பீங்கல்ல? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார்.
3 டே செஷன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்ததுங்க சார். ஸோ ஒரு 2 இயர்ஸ் சொல்லுங்க சார். 2 வருஷம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ரிவீல் ஆச்சு சார். ஒரு நாள் கத்துக்காம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து ரிவீல் ஆச்சு சார் இன்னைக்கு அந்த 3 டே செஷன்ல. ஸோ எனக்கு டவுட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம செல்ஃபா வந்து நிறைய ஐடிஸ் எடுக்கிறோம் சார். ஃபாலோ அப் வந்து ஒரு 2 டேஸ் பண்றோம். ஸோ இதை பண்றப்போ எந்த இடத்துல கவனமா நம்ம செயல்படணும், எஃபெக்டிவா வந்து ப்ரொடக்டிவிட்டியா செயல்படணும் அப்படின்னா, ஸோ அதாங்க சார். ஏன்னா ஃபியூ மந்த்தாவே எனக்கு போற ஒரு டிஃபிகல்டிஸ் அப்படின்னா, நிறைய ஐடிஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபா வந்து ஃபாலோ பண்ணா டீம் ஒரு சைடு, நம்ம செல்ஃபா ஒரு சைடு ஐடிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு சார். ஸோ உங்க சைடுல இருந்து கொஞ்சம் ஐடியா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா. இல்ல அதாவது எதுல டிஃபிகல்டி சொல்றீங்க? ஃபாலோ பண்றதுல டிஃபிகல்ட்டியா இல்ல லீட் அந்த ஐடி கொண்டு வரதுலயா அத ஃபேஸ் பண்றதுலயா? ஐடி லீடு கொண்டு வந்தார் சார். லீடு கொண்டு வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ற ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணி ஒரு ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? ஃபியூ டேஸ்க்கு நான் பர்ச்சேஸ் அவங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போ இந்த ஃபாலோ பண்ண நிறைய ஐடிஸ் நம்ம செல்ஃபா வந்து கொண்டு வரப்போ அதை எப்படி வந்து எஃபெக்டிவா நம்ம கொண்டு போறது? ஏன்னா டீம் ஒரு சைடு இருக்கு, நம்ம வேற இங்க வந்து புதுசா நிறைய பேரோட இப்ப நம்ம கனெக்டிவிட்டில இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதாங்க சார். ஆக்சுவலி நீங்க வந்துட்டு புதுசா வந்தவங்க டீம் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு பிளானை நீங்க ரெடி பண்ணுங்க. யார் யாருக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அந்த டைமை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அழகா மேனேஜ் பண்ணணும். மெயினா டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதை நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கத்துக்கணும். அந்த இடத்துல புதுசா வந்துட்டு நிறைய பேர் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா 10 நாள் 20 நாள் ஃபுல்லா அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அளவான நாட்கள் எடுங்க. நிறைய பேர் நீங்க செல்ஃப்னா ஒரு 2 பேர் ஒருத்தர் எடுங்க. அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க டைம் டீமுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க தனியா பிரிச்சு வச்சு உங்க டைமை மேனேஜ் பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க சார். டு டூ லிஸ்ட் மேக் பண்ணுங்க. டு டூ லிஸ்ட் மேக் பண்ணி யாராருக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும், இந்த வாரம் கோல் எவ்வளவு பேர் வந்தாலும் நான் அவங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், பேலன்ஸ் டீமுக்கு எப்படி டைம் கொடுக்க முடியும் அப்படின்றத டைம் மேனேஜ் பண்றது அவங்களுடைய மெயினுங்க. ஸோ அந்த மேனேஜ் பண்ணி அழகான எடுத்துட்டு போனீங்கன்னா அது சேலஞ்ச் வந்து சரியாயிடும். அப்புறம் இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அவ்வளோதான் சார். கிளியரா இருக்கா? ஓகே சார், கிளியர் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ், நெக்ஸ்ட் யாராச்சும் பேசுறீங்களா? எஸ், ஒரு நிமிஷம் இருக்கு. லாஸ்ட் தேவி சிஸ்டர் அன்மியூட் பண்ணிருக்கேன் சிஸ்டர். சார் குட் மார்னிங் சார். மேடம் சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எங்களுக்கு ஒரு ட்ரைனரா கூப்பிட்டு வந்த எங்க டீமுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சார். நன்றி மேடம். சொல்லுங்க மேடம். உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டான வாழ்க்கை தத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார். அதுக்காகவே நாங்கெல்லாம் ஒரு கொடுத்து வச்சவங்களா இப்ப ஃபீல் பண்றேன் சார். உண்மையிலேயே சார் பீப்புளை வந்துட்டு நீங்க சொன்னீங்களே வார்ம், ஹாட் அண்ட் கோல்டு இந்த மாதிரி பிரிச்சு நாங்க பார்த்ததில்லை சார். இப்ப நீங்க சொல்லும் போது அது வந்து பிசினஸ்க்காக இருக்கலாம், பட் எங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு இப்ப யோசிக்கிறோம் சார். எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒரு இந்த மீட்டிங் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ரொம்ப இழப்பு எனக்கு இருந்திருக்கும். என்னோட ஃபேமிலியவே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன் சார். யாராலையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நல்லா மைனூட்டா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாருங்க, அது எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் சார். எல்லாராலையும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது சார். அது எனக்கு இன்னைக்கு நீங்க நேத்து இந்த 3 நாள் மீட்டிங் எனக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தெரியுது சார். நீங்க கேட்டா கூட எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த ஃபீல்ட்லயும் நான் இவ்வளவு உங்களுக்காக இல்லை, எனக்காக என் ஃபேமிலிக்காக நான் உங்க மீட்டிங்கை அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியே நான் எடுத்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நாள் கூட நான் கேர்லெஸ்ஸா இருந்தேன். 2வது நாள் வந்துட்டு சார் நம்மளுக்காக ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கத்தான் போறாரு, அதுக்காவது நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணணும், அடுத்த வர நம்ம அடுத்தடுத்து வெஸ்டேஜுக்காக போராடல, நம்மளுக்காக போராட போறோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் சார். எஸ் மேடம், எஸ். இப்போ டீமுக்காக போராட போறோம். ஒர்க் பண்ற ஃபீல்டு 108 ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றேன். எப்ப எனக்கு கேஸ் வரும், எப்ப நான் சாப்பிடுவேன், எப்ப நான் தூங்குவேன்னு தெரியாது சார். ஓகே ஓகே ஓகே, கிரேட். அதுல நான் ஒர்க் பண்ணும்போது நீங்க மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணுவேன், பண்டிகையிலையும் கேஸும் எடுத்துட்டு போவேன் சார். அந்த சூழ்நிலையும் உங்களோட அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி எனக்கு என்னோட அறிவை நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. அதுக்காகவாது நான் கண்டிப்பா என் ஃபேமிலிக்காக ரன் பண்ணி இந்த ஓட்டத்தை எடுப்பேன் சார். பெரிய நன்றி நன்றி மேடம், நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே தான் அந்த வந்துட்டு செமினார்ல சுந்தரி மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு முரளி சார் சாட்டி சொல்லி அவரும் அதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணி, ஸோ உண்மையிலுமே அவங்க 2 பேருக்குமே நன்றி சொல்லலாம். அது போக கோர் லீடர்ஸ் நிறைய உழைப்பு போட்டுருக்காங்க உங்களை ஆர்கனைஸ் பண்ணி. அவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. நம்ம எல்லாத்தையுமே நினைச்ச கடவுளுக்கு எப்பவுமே நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் தேவி மேடம். தேங்க்யூ. சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு தேங்க்யூ சார். நன்றி 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 மேடம். எஸ் எஸ் மேடம். எஸ், நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க மேடம். பேசுறவங்களா இது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. டவுட் இருந்தா ஃபீட்பேக் வந்து நீங்க ஆடியோல கொடுத்துருங்க. ஒரு 2 பேர் ஃபீட்பேக் கொடுங்க.
ஆனால் டவுட் இருந்தாலும் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டவுட் தான் மெயினாக, அதுக்காக இது. பாண்டீஸ்வரி சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் குட் மார்னிங் சார். வாய்ஸ் கேக்குதா சார்? குட் மார்னிங் மேடம், சொல்லுங்கள் மேடம். சார் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சார் இந்த 3 நாள் ட்ரைனிங். நிறைய விஷயங்கள் எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சார். கண்டிப்பாக கண்டிப்பாக, நன்றி மேடம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார், மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம வந்து இன்வைட் பண்ணி பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேசுவோம்ல சார், இப்போ வெரிஃபிகேஷன் பேசுவோம், ஜாயின் பண்ணிக்கிறாங்களா இல்லையா. சோ அது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஐடியா கொஞ்சம் பேசி காட்ட முடியுமா சார்? சாரி, நீங்க லீடராகவும் நான் வந்து நியூ ஐடியாவும். புரியல மேடம், அதை எதுக்கு கேட்குறீங்க, எதுக்கு பேசணும்? இல்ல நாங்க இப்ப எல்டிபி ஷேர் பண்றோம். ஷேர் பண்ணனதுக்கு அப்புறமா வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நாங்க பேசுவோம். சோ அந்த வெரிஃபிகேஷன் பேசுறதுல எனக்கு டவுட்ஸ் இருக்கு சார், அதனாலதான். வெரிஃபிகேஷன்னா அந்த வீடியோ பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி, அப்படியா? பாத்துட்டாங்களா, என்ன புரிஞ்சது, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, விருப்பமா, அந்த மாதிரி. ஓகே மேடம், இதுக்கு வந்து இன்விடேஷன்ல நீங்க நிறைய வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துக்குள்ள போகணும். சரிங்க சார். இது ஒவ்வொன்றுமே ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் மேடம். நான் மேலோட்டமா சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா அதை வச்சு நீங்க ஓரளவுக்கு பண்ண முடியும். இப்போ நான் இந்த விஷயத்த பண்ணி காட்டுவேன், ஆனா ரொம்ப டீப்பா போகும். இன்விடேஷன்லயே ஓகே, நீங்க எத்தனை மணிக்கு பாப்பீங்க அப்படின்றத நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட். இன்விடேஷன்ல எந்த டைமுக்கு பாப்பீங்க, எத்தனை மணிக்கு பாப்பீங்க, நம்மளால வந்து வீடியோ அமைச்சுட்டு வச்சு பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த வீடியோன்றோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படிப்பட்ட வீடியோ அப்படின்றத நம்ம வந்து வேற லெவல்ல பிலீவ் பண்ணி அதனுடைய இம்பாக்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் பேசணும். அந்த கால் ஷார்ப்பா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு நம்ம பேசலாம், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் அந்த ஒரு கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வீடியோ அண்ட் கன்சல்டேஷன் இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்துட்டு பிடிச்சிருக்கலாம், பிடிக்கல, எதா இருந்தாலும் ஓகே. ஒரு சிலர் பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கண்டுக்காம இருக்கிறதுக்கான இருக்காங்க, ஒரு சரியா பார்க்க மாட்டாங்க. ஆனா இதை பார்த்து நான் என் லைஃப்ல இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கேன், நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கு, நம்ம பேச போற கால்ல இருக்கு. ஷியோரா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு எத்தனை மணிக்கு நாளைக்கு கால் பண்ணுவீங்க, அந்த டைம் நீங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கணும். மேடம் கிளியரா மேடம்? கிளியர் சார். அப்ப நம்ம இன்விடேஷன் கேக்குதா சார்? இன்விடேஷன் பண்றப்பவே நீங்க வந்து அதை கமிட்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ அப்ல அவங்களாவே கால் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷனை இந்த இன்விடேஷன்லயே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலாம் நம்ம கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணி எடுக்கலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அது ஃபாலோ அப்ல ஆவரேஜ்ல நம்ம கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான் மேடம். ஓகே சார். அப்ப பிரசன்டேஷன் பார்த்ததுக்கு அப்புறமா நாம கால் பண்ணி பேசணும்ன்றது இல்லையா சார்? அவங்களா கால் பண்ணா பேசிக்கலாமா? இல்ல நம்ம கால் பண்ணி பேசணும். கஸ்டமரை பொறுத்து இருக்கு, அவங்க பாத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க சாட்ல கேட்கணும். ஃபர்ஸ்ட் அரியோ லிசன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்க இந்த அளவுக்கு பேசி அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க, அவங்களை பார்க்க வைக்கணும். மெயின் அதான் கான்செப்ட். பார்த்துட்டாங்கன்னா அவங்களை வந்துட்டு பேச வைக்க, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற அளவுக்கு அந்த வேல்யூல அந்த பிரசன்டேஷன் இந்த வீடியோல இருக்கணும், மேட்டர் இருக்கணும். ஓகே மேடம்? ஓகே சார். அதுவும் இருக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசக்கூடிய கால் அடுத்த லெவலும் அது இம்பார்ட்டன்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, நுணுக்கங்கள். அவ்வளவுதான் மேடம். நீங்க கால் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டைம் 2 டைம் கால் பண்ணலாம். நம்ம இறங்கி போறோம் அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க கால் பண்ணலாம். ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பேச தான் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மேடம். சார், இப்போ நம்ம கிட்ட நிறைய அன்னோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார். சோ இப்போ அன்னோன் நம்பர்ஸ் கிட்ட வந்து நம்ம கால் பண்ணி பேசும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்தா தான் அவங்க தொடர்ந்து லிசன் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா மேடம். சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் பாயிண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே ஓவரால் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அன்னோன் கஸ்டமரா மேடம்? ஆமா சார், நம்ம கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. சோ அவங்கள முன்ன பின்ன நமக்கு தெரியாது, நம்ம கால் பண்ணி அவங்கள நம்ம பிரசன்டேஷனுக்கு இன்வைட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், பட் நம்ம ஸ்டார்ட் பண்றது எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெஸ்டா இருக்கும் சார். நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிக்க ஃபர்ஸ்ட். என்னோட பேர் வந்து ரமேஷ், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் ஏதாச்சும் அப்ளை பண்ணிருக்கீங்களா சார், உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்பீங்க. இல்ல உங்களுக்கு அடிஷனலா இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்போம். தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு பேசுவோம், தேவைப்படாதவங்களுக்கு பேசுறது அப்படின்றது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. அது நம்ம தேவைப்படுறவங்களுக்கு எப்படி பேசுறத ஷேர் பண்றேன். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நீடு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்றது, நீட் அண்ட் ஒய் பெயின் இந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீட் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், என்ன ரீசன், என்ன பர்பஸ், ஒரு 2-3 டைம் கேட்கணும். அதையே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ ஓகே நீங்க இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் ப்ராசஸ் சொல்லலாம். இதுல வந்துட்டு நீங்க கால்ஸ் பேசுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் எல்லாமே பண்ணலாம், மல்டிபிள் டைப் பண்ணலாம்.
உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மேடம். இது பெரிய கான்செப்ட். நான் மேலோட்டமாக எவ்வளோ சொல்ல முடியும், இதுக்கு மேலே சொன்னாலும் அதை நான் நிறைய புரிய வைக்கணும். அதனால தான். சரியா மேடம்? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அதில் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 100கணக்கான 1000கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஃபோனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் பெரிய பருப்பு மாதிரி பேசுவானுங்க, ஒரு சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரியே கெட்டாவதில் கூட திட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதில் ஆளுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த மனுஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அதை கரெக்ட் பண்ணி பேசணும் மேடம். இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். 3 நிமிஷம் காலுக்கு 3 மாதம் ட்ரைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்ல போகலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த ஒரு 3 நிமிஷம் காலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மாதம் ட்ரைன் பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்குது. ஸோ அப்போ அது அந்த அளவுக்கு அதில் மேட்டர் இருக்குது. நமக்கு அது 3 நிமிஷம் காலு, அது அவனோட லைஃப். அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நிறைய நெட்வொர்க் லீடர்ஸுக்கு தெரியலன்றது வருத்தமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார், நல்லா கேட்டீங்க, நல்ல விஷயம் கேட்டீங்க. தேங்க்யூ மேடம். ஓகே ஓகே. வனிதா சிஸ்டர், வனிதா சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். விஓடி டீம். தேங்க்யூ மேம். சார் நான் வனிதா பேசுறேன். எனக்கு ஒரு சார் இப்போ இந்த வெஸ்டேஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலயே ஏதோ கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாருக்குமே அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் எங்களோட டாப் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். நன்றி மேடம். என்னோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க நம்ம நிறைய பிளான் சொன்னீங்களா சார், டெய்லி அண்ட் வீக் அந்த பிளான் சொன்னீங்கல்ல. ஸோ அப்போ பெர் டேல ஆர் பெர் வீக்ல நம்ம இத்தனை மெம்பர்ஸ் வந்து நம்ம இன்வைட் பண்ற மாதிரி அப்படி அந்த சாட்ல சொல்லிருந்தீங்க அப்படிதானே? இப்போ அந்த மெம்பர்ஸ்ல வந்து நம்ம இன்வைட் கொண்டு வரதுக்கு நமக்கு கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படிதானே? அப்போ ஒரு 50 கான்டாக்ட் 30 கான்டாக்ட் இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ் பிளான் சம்திங் எது வேணாலுமே மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணணும்னு கேக்குறேன். கான்டாக்ட் தேவைப்படாது. ஃபீல்டர் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் தேவைப்படாது. இல்லை அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கான்டாக்ட் உங்க அப்ளைன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு நீங்க பேசலாம். இந்த 2 சொல்யூஷன் தான் மேடம். வேற ஆப்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஆட் போட்டீங்கன்னா வருவாங்க, நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் சோர்ஸை அவங்க அப்ளைன்ட் டிஸ்கஸ் பண்ணி நீங்க அந்த விஷயத்த நீங்க பண்றப்ப அது ஈஸியா இருக்கும் மேடம். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா சோஷியல் மீடியா மூவ் பண்ணும்போது அது அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பண்ணலாம் மேடம், பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு கொண்டு வரணும். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்டுல இருந்து வேலை செய்யறதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரிச்சு ஓடிடுவாங்க. அதனாலதான் கேக்குறேன். லட்சக்கணக்கான பேர் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு வேற மாதிரி யோசிக்கணும், வேற மாதிரி ட்ரை பண்ணணும். ஒரே மாதிரி போட்டுருந்தோம்னா நம்மளே அதே மாதிரி தான் நினைப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இப்போ கொரோனா டைம்ல நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஸோ விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல எல்லாமே ஒன் கொடுத்து மக்களுக்கு தெரியுது நல்லாவே, ஓப்பனாவே. நம்ம ஒரு ஆடை போட்டாலே நம்ம யாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? அப்ப அந்த மாதிரி நீங்க மாத்தி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்டா கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம கொண்டு வரது மட்டும் மேட்டர் இல்லை, அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கணும். மக்களுக்கு வந்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும், அந்த ஃபீல் குட்டான ப்ராசஸா இருக்கணும் அந்த ப்ராசஸ். ஸோ உண்மை சொல்ல போனா இது ஒரு 12 லெவல் ஆஃப் சிஸ்டம் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணல. ஸோ இதை வந்து நீங்க பார்த்தது வந்துட்டு பேசிக்ல தான் லெவல் 1 ஆக்சுவலி. இதுக்கப்புறம் இப்போ சுந்தரி மேடம் எடுத்தீங்கன்னா 1 வீக் ட்ரைனிங் வந்துட்டு அட்டன் பண்றாங்க. அது லெவல் 1, அதே பேசிக்ஸ் தான் ஆக்சுவலி. அதுவே அவங்க நேர்லி 5000 பே பண்ணி அட்டன் பண்றாங்க நிறைய பேர் ஒரு டீம். அப்போ அந்த இடத்துல அதை விட பேசிக்ஸ் இது ஆக்சுவலி. அந்த பேசிக் மாதிரியே ஒரு 12 லெவல் இருக்கு நெட்வொர்க்ல. நான் ஏன் வந்துட்டு 3 வருஷத்துல கம்பெனியோட டாப் பொசிஷன் வெஸ்டேஜ்ல நான் இருந்தேன் அப்படின்னா WMS கிரவுண்ட் டைரக்டர் 3 இயர்ஸ் அதிகபட்சம். நான் ஆக்சுவலி கம்பெனிலே இருக்க மாட்டேன், வெளியே போய் உள்ள சுத்திட்டு ஜாலியா இருப்பேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். அதிகபட்சம் 5 வருஷம். நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்ல முடியுதுன்னா, பேக் எண்ட்ல அந்த அளவுக்கு சிஸ்டம் வரக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் லீடரா மாத்தணும். அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு சிஸ்டம் வச்சிருந்தோம்னா அதனால அந்த நம்பிக்கை இருக்கனால என்னால அந்த மாதிரி சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு அதுல அந்த விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேக்கப்ல. கிளியரா மேடம்? இல்ல நான் கேக்குறது இனிஷியல் ஸ்டேஜ்ல பெஸ்ட் கான்டாக்ட் இல்ல, நம்ம அதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்கணும்னு கேக்குறேன், எப்படி மூவ் பண்ணணும்னு கேக்குறேன். இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு ஆட வேற மாதிரி போடணும். ஓகே மேடம், ஆட் நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, ஃபீல்ட் ஒர்க்கு. ஸோ அதுல நீங்க நிறைய பண்ணலாம் மேடம். நீங்க யோசிச்சு டிசைன் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போகலாம். ஓகே மேடம்? ஓகே சார். ஓகே, ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு போட்டுருவீங்க. நான் ஏன் இவ்வளவு டீப்பா சொன்னா, கஷ்டப்பட்டு போட்டுருவீங்க. அந்த ஆடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட பிரசன்டேஷன் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேடம், பிரசன்டேஷன் ஸ்டைல் நம்ம மாத்தணும்.
அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப்ல மாற்றணும். நம்ம ஒரே ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க வைக்கிற எல்லாமே எல்லா ப்ராசஸுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ப்ரெசன்டேஷன் ஈவன் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட சொல்றேன் நான். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே எஸ் லீடர்ஸ். சார் இந்த விஷயம் வந்துட்டு முரளிசங்கர் சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம மாற்றி யோசிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி போட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாவுமே வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிருக்கு. அதை கண்டிப்பா நம்ம மாற்றி போடணும். இப்போ மாற்றி பண்ணுங்கன்னு அவரு சார் அப்பப்போ சொல்லிட்டே தான் இருப்பாரு. சார் ப்ளீஸ் சார், இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுறீங்களா சார்? ஷார்ட்டா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 6:30 வரைக்கும் மேடம். எனக்கு டயர்டா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அது போட்டுருங்க மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா இன்னைக்கு செஷன் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு, இல்லை எனர்ஜி லெவல் கொஞ்சம் நிறைய போயிடுச்சு. நம்ம டீம் எல்லாம் கொஞ்சம் ஃபயரா தூக்கி விடணும்ல, அதனால. இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க மேடம். சாந்தி சிஸ்டர். ஹலோ மேம், கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியர். ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சார், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புலாம் எனக்கு வந்து கிடைச்சது கிடையாதுங்களா. ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப வந்து 3 days எனக்கு வந்து கிடைச்சது ரொம்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கேள்வி கேட்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு பர்சன் கிட்ட நம்ம வந்து பேசுறது வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நான் வந்து பர்சன் கிட்ட பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நான் வந்து எமர்ஜென்சியா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை நான் வந்து நோட்டீஸ் வந்து மூவ் பண்ணிருந்தேன். ஸோ அதுல அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லி நான் வந்து புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. வந்து எமர்ஜென்சி புரியல மேடம். இல்ல நீங்க சொல்றது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. சொல்றது புரியல. என்ன மேடம்? இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க? இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன? சொல்லுங்க மேடம், இப்போ சொல்லுங்க. ஓகே. இன்னைக்கு கூட ஒரு பர்சன் எனக்கு வந்து கால் பண்ணி இல்ல மேடம், வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். எனக்கு வந்து மந்த்லி ஒரு 10,000 வேற மாதிரி. எனக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ், ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வந்து குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட நான் என்ன சொல்லலாம், ஆனா இது வந்து மந்த்லி பத்திக்கு கிடைக்காது. கொஞ்சம் வந்து இது வந்து 3 months அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அந்த பர்சன் கிட்ட நான் என்ன பேசலாம்? ஓகே, அந்த மந்த்லி 10,000 வேணும் அப்படின்னா வந்து என்ன பேசலாம் அப்படின்னு கேக்குறீங்க. மந்த்லி எடுத்தோடனே 10,000 வராது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்கு எப்படி நான் சொல்லலாம்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே மேடம்? அவங்க நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது மேடம். உங்களுக்கு நான் பேசுறது கேட்கல, ஸ்லோவா இருக்கு. இப்ப சொல்லுங்க சார். மேடம், அந்த 10,000 வர்றதுக்கான கேம் யார் ரெடி பண்ணி நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் மேடம். அதான் சிம்பிள் கான்செப்ட். டைரக்ட் செல்லிங்ல டூப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது டூப்ளிகேஷன் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம், அதனால இன்கம் வர்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ரீட்டைல் இப்போ சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபம் வரும். அதாவது என்ன அப்படின்னா, 500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் இருக்கலாம், 1000 ரூபாய்க்கு வித்தா 500 ரூபா வரும், 10 ப்ராடக்ட் வித்தா 5000 ரூபா. அதையும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். அதை பண்ணீங்கன்னா அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும். அப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு 2 கண்ணு மாதிரி. நம்ம டூப்ளிகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா வர்றதுக்கு ஸ்லோவா இருக்கும், டீம் மட்டும் இதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட்டுங்க. கிளியரா மேடம்? நம்ம வந்து காருக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க விற்கிறதா மாதிரி இல்ல, ப்ராடக்ட்டை வாங்க சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ப்ராடக்ட்டை கொடுக்காதீங்க. ப்ராடக்ட்டை விற்க சொல்றதுக்கு கம்பெனியில் ஆர்டர் போட்டு கொடுத்து மக்களை வாங்க வைக்கிறதுக்கு உழைப்பு கொடுத்தா போதும். சேல்ஸ் அப்புறம் டூப்ளிகேஷன் ரெண்டுமே பண்ணணும் மேடம். பைசாவே இல்ல அப்படின்னா, பைசாவே இல்லாதவங்க இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவன் வேற எல்லாத்தையுமே இருக்கு, அவன் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். வேற ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. உண்மையிலுமே பணம் இல்ல. அவங்க கிட்ட என்ன சொன்னா வந்து எடுத்துட்டு பார்த்து வந்தாங்க. ஓகே, நீங்க வந்து பேசுறாங்க, நம்ம வந்து எல்லாரும் வெளில வாங்க பேசி வாங்கிட்டீங்க. அந்த பேசுறது சாப்பிட வந்து அப்ப நீங்க போய் டாக்டர் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஸோ அதுக்குதான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டா வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். ஆமாங்கம்மா, அது உண்மைதான். பட் ஆனா மக்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட எப்படி பேசிட்டேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் நீங்க புரிஞ்சு நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே மேடம். அது ஆக்சுவலி அப்ரோச்சில் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம். நம்ம பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம அதாவது மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு என்ன பிளான் பண்ண முடியுமோ அதை நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும் மேடம். மெயினா அவங்களுக்கு வந்து 10,000 வேணும், ப்ராடக்ட் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் போய் அது அப்ஜெக்ஷன் ரீசன் சொல்றாங்க. அந்த ரீசன் வந்து உடைக்கணும். 1000 ரூபாய் இல்லாத உலகத்துல யாருமே கிடையாது. பிச்சை கண்ணே கூட 1000 ரூபாய் இருக்கு. கரெக்டு தானே மேடம்? நான் பிச்சை எடுத்து பிசினஸ் பண்ணுவேன். நான் அப்படிதான் சார், அப்படிதான் பண்ணியிருக்கேன் மேடம்.
நான் 10 பேர் போய் டொனேஷன் கேட்பேன், கடன் கேட்பேன், உயிரை கொடுத்து நான் வருவேன். நான் அப்படி பண்றேன், நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்களுக்கு கடன் கேட்கறது தயக்கமா இருக்கா, நான் அவங்க கூட வரேன், வாங்க 10 பேர் கேட்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. வராங்களா சீரியஸா இருக்காங்க அர்த்தம், வரலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. கரெக்டு தானே மேடம்? 1000 ரூபா ஒரு அமௌண்டே கிடையாது, இதுக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு இதுதான். நான் விடவே மாட்டேன் மேடம். நான் ஃபர்ஸ்ட் அவன் சீரியஸா இருக்காங்க கண்டுபிடிச்சிருவேன். 1000 ரூபாய் போய் ஆக்சுவலி அதான் இந்த மாதிரி பேச அப்ரோச் பண்ணலாம், அதை கிளியர் பண்ணிடலாம். அவ்வளவுதான் மேடம். தேங்க்யூ மேடம். எஸ் நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க மேடம் கொஞ்சம் சீக்கிரம். பாலாஜி பிரதர் கோல் டைரக்டர். ஹை ப்ரோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களோட ஐடி ஆக்டிவேஷன் மந்த்லி கரெக்டாக முடிச்சிடறாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 300 rupees பே பண்ண ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா எல்லாமே நம்ம டெய்லி கண்டக்ட் பண்ணுற ட்ரைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க. பட் பண்ணக்கூடிய வேலையை நம்ம ஒரு சார் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி பிளான் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ ஃபீ போகணும், அதுக்கு பெர் டே, அதாவது மந்த்லி எவ்வளோ பேருக்கு ரெக்ரூட் பண்ணணும், அதுக்கு பெர் டேக்கு எவ்வளோ ரெக்ரூட் பண்ணணும், எவ்வளோ டோட்டலாக பண்ணால் எவ்வளோ ஆவரேஜாக கிடைக்கும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே சொன்னாலுமே கூட டோட்டல் இப்போ நம்ம மொத்தமா, அதாவது நம்ம ஒரு நாள்ல பண்ற ஒரு ஒர்க்கை அவங்க ஒரு மாசமா இழுத்து பண்றாங்க. பட் அதாவது அவங்களுக்கு எல்லாமே இதை பத்தி புரியுது. ஆனா அதாவது எப்படின்னா இப்ப நம்ம ஒரு டீமே நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். அதை வச்சு நமக்கு இப்ப நம்ம பண்ற ஒர்க்கை வச்சு அவங்களுக்கு கீழே இருக்கட்டும் நம்ம அதை வச்சு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ இவங்களை எப்படி ஸ்கிப் பண்றதா இல்ல என்ன பண்றது, அதுதான் டவுட். ஸ்கிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்ணலாம். நீங்க 2 லெவல் 3 லெவல் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம், 3வது டைமும் சொல்லலாம், 4வது டைம் கூட சொல்லலாம். அதுக்கு மேலே கேட்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள ஸ்கிப் பண்ண வேணா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வச்சுக்கோங்க. யாருமே வந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இதை 3ஆ பிரிச்சுக்கங்க. எல்லா லீடர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த 10 பேரில் ஃபர்ஸ்ட் ஹார்ட், வார்ம், கோல்டு. இது எப்படி பிரிக்கலாம்? இந்த மீட்டிங்கில் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்கள ஹார்ட், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 170 பேர் 20 பேர் போனாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு வார்ம், பே பண்ணிட்டு மீட்டிங்கே வராமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கோல்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் வச்சு பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஹார்ட்டாக இருக்க ஆட்களை 10 பேர் உங்கள் டீமில் எடுக்கணும். இப்போ வார்மு கோல்டாக இருக்கவங்கள ஹார்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கு சார் சொன்ன மாதிரி 2 டைம் 3 டைம் நீங்கள் இந்த ட்ரைனிங்குடைய அவங்களுடைய கோலை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய வேலை என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த டீமில் இருக்கீங்கன்னா நான் வந்துட்டு உங்கள் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. அப்போ நான் வந்துட்டு உங்களை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம அவங்ககிட்ட பேசணும். அது போக நம்ம டீமும் ஜெயிக்கணும். அதுக்காக ரெண்டு விஷயத்துக்கு சேர்ந்து நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லணும். 2 டைம் 3 டைம் சொல்லணும், 4வது டைம் நம்ம சொல்லணும். கேட்கல அப்படின்னா புதுசாக ஹையர் பண்ணி இந்த 10 பேரையும் ஹார்ட்டா மாற்றி உங்கள் டீமை ஜெயிக்க வைக்கணும் சார். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா சார்? ஓகே, இது எனக்கு புரியுது. இப்போ ஹார்ட், கோல்டு, வார்ம் அப்படின்றது புரியுது. இப்போ இருக்கிறவங்க கூட பட் ஸ்டில் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா பண்ணக்கூடிய ஒர்க் இதுதான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட தே ஆர் ஸ்டில் திங்கிங் அபவுட் த ப்ராக்ரஸ் அப்படின்னா அதுதான் நான் கேட்கிற கொஸ்டின். ஆமா, இதுவே ஆவரேஜ் தான் சார். இதுவே ஆவரேஜ் தான். எல்லாருமே வந்து எடுத்தோடனே நம்ப மாட்டாங்க. 10 பேர்ல 2 பேர் உடனே நம்புவாங்க. அந்த 2 பேர் நம்புறவங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலி அந்த 10 பேர் 2 பேர் வெளியே போயிடுவாங்க. 2 பேர் சூப்பரா பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 6 பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் நல்லா பண்றவங்களை பார்த்து தான் பண்ணுவாங்க. இதுதான் ஆவரேஜ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆவரேஜ் தான். நிறைய லீடர்ஸ் உடைய மிகப்பெரிய R&Dக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு புக்ல இருக்கு. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா தெரியும். இது வர லீடர்ஸ்க்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இதுதான் ஆவரேஜ். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் டிசைன் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். வராத ஓகே சார், கேட்கலாம். நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல அவ்வளவுதான், கொஞ்சம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம், தே ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், நமக்கு எல்லாமே பேசுறோம் பக்கா ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம கால் பண்றோம், உடனே ஹார்ட் கஸ்டமரா இருக்கிறாங்க, நம்ம பேசுறோம், எடுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங்ல புரிஞ்சது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன தெரியும் எல்லாமே புரிய வைக்கிறோம். டே 2 டே 3 பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து கோல்டுக்கு வார்முக்கு மாறுற ஒரு கஸ்டமரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குற நம்ம ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்றோம்னா வாட்ஸ்அப்ல வர மாட்டாங்க. ஸோ டேரக்டா கால் பண்ண உடனே என்ன சார் கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்னன்னு கேட்டுதான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போவாங்க. இப்போ டே 2 டே 3 பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் கால் எடுக்க மாட்டாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாங்க. லாஸ்டா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஹார்ட்ல இருந்து கோல்டு போவாங்க இல்லையா, இல்ல வார்முக்கு போவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க எப்படி நம்ம பேசுறது, அவங்க இன்ஆக்டிவ் ஆக போறாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குன்ற ஒரு பீரியட எப்படி டக்குன்னு நம்ம அந்த இதுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு சின்ன ஒரு நீங்க கேக்குறது வந்து சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு 4 மாசத்துக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். டீப் லெவல் ட்ரைனிங்ல அது இருக்கும்.
அந்த அளவுக்கு அதுல மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே என்ன பேசணும், செகண்ட் டே என்ன பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. சேட்ல எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரா இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜே பண்ணாதான் கூட உங்களுக்கு கால் பண்ணி பேச வைக்க முடியும். ஓகேவா சார்? நான் இதில் டீப்பா சொன்னேன் அப்படின்னாலும் அது கிளியர் ஆகாது. நீங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சிம்பிளா வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதை பேஸ் பண்ணி நீங்க அவங்ககிட்ட பேசலாம். அவ்வளவுதான் சார். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்க பேசிட்டீங்கன்னா எல்லாருமே ஃபோன் எடுப்பாங்க. பிசினஸ்க்காக தான் கூப்பிடுவீங்க ஃபீல் அவங்களுக்கு வராத அளவுக்கு நீங்க நடந்துகிட்டு இருக்கணும். அந்த 4வது நாள் போறதுக்கு முன்னாடியே அந்த 3 நாள் நீங்க அப்படி நடந்துகிட்டு இருந்தா தான் 4வது நாள் ஃபோன் எடுப்பாங்க. கரெக்டா சார்? அவ்வளவுதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க. 6:30 வரைக்கும் நம்ம போகலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இல்ல. எஸ், தேங்க்யூ. விஜய். ஓகே சார். தேங்க்யூ சார். விஜயகுமார் பிரதர், விஜயகுமாரி சிஸ்டர். கேக்குங்களா சார்? வாய்ஸ் கேக்குது. மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து கொண்டு வந்தேன். ஆனால் அவங்க வந்து எல்டிசி பைலட் பஸ் எல்லாத்தையும் பார்த்து ட்ரைனிங் வந்தாரு. ட்ரைனிங் வந்து ஒரு பாதி வரைக்கும் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவரு மறுபடியும் கொண்டு வர முடியும். அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாமே கேட்டாரு. நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான அந்த அட்ரஸ் எல்லாமே போட்டு கொடுத்தேன். நான் பண்ணிடுறேன், இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன் சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் ஆகிடுறேன். அவரெல்லாம் நம்ம எப்படி நம்ம இது பண்ணி கொண்டு வர்றது? அவர் பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது நீங்க அவர்கிட்ட மனசு விட்டு அவருக்கு சொல்லணும். அவரை பேச வைக்கணும். நீங்க நிறைய அதை நீங்க டெக்ஸ்ட்ல பண்ணாலும் ஓகே, இல்லை கால் பண்ணி பேசினாலும் ஓகே. நீங்க அவர்கிட்ட பேசணும். என்ன ரீசன் சார் உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கா? நீங்க பர்ச்சேஸே பண்ண வேணாம், பிசினஸ்க்குள்ளே வர வேணாம், நீங்க எதனால வந்துட்டு தயக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஒரு டைம் நான் சொல்லிட்டேன், நான் பர்ச்சேஸ் பண்ணா கூட பரவாயில்ல, ட்ரைனிங் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, ட்ரைனிங் அதாவது அதாவது பிரச்சனை அட்டன் பண்ணிட்டாரா? இல்ல வரல, இப்போதைக்கு எதுவும் கிடையாது, அப்படியே ஆயிட்டாரு. ஆனா வந்து நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நல்ல இருக்கு. ஓகே இல்ல மேடம், நீங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க, அதை பார்த்து அவங்கள கேட்க வைக்கிற மாதிரி நீங்க ஜென்ரலா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நாளுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரி பேசி கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியும் மேடம். அவர் கோல்ல போயிட்டாரு ஆக்சுவலி. ஓகே மேடம். ஆமா, தேங்க்யூ மேடம். நம்ம முதல்ல வந்து அது கரெக்டாக பண்ணிக்கணும். ரெண்டாவது நம்ம இப்போதைக்கு இதை பண்ண முடியும், வேற ஆப்ஷன் இல்லை. இன்னொரு பர்சன்ட் வந்து என்னால வந்து பண்ண முடியல, என்னால பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன்ட் அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட எப்படி நம்ம பேசலாம்? நான் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேன். நம்ம வீட்டுக்கு கொண்டாட பொருட்களை வாங்கிட்டேன். நம்ம அவங்க கடையை மாற்றி வாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேசினீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசினா பண்ண மாட்டாங்க மேடம். பொதுவாக அதான் அப்ஜெக்ஷன் நீங்க லெசன் படிச்சிருக்கீங்க இல்லையா? கஷ்டப்பட்ட வந்து ப்ராடக்ட் வாங்க சொல்லவே கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ப்ராடக்ட் வாங்க சொல்லக்கூடாது, ஐடி போட சொல்லக்கூடாது. இந்த ரெண்டுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இன்னைக்கு ஈவினிங் ட்ரைனிங்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு ஐடி நம்ம வந்துட்டு அது நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது வரும் மேடம். அப்ரோச்ன்றதை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட நான் வருஷக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், அதனால என்னால பேச முடியுது. அதை நம்ம குயிக்காக கத்துக்கிட்டோம்னா ஈஸியா பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொன்னேன். அடுத்த 4 மாசம் உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, நீங்க அதை நிறைய கத்துக்க முடியும். தேங்க்யூ மேடம். ரொம்ப ட்ரைனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, ஃபைனல் 4 மினிட்ஸ் லீடர்ஸ். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் கேட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஹலோ பிரதர். ஐயா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். தேங்க்யூ. இந்த 3 days நேற்று வேறு பேசணும், ஸோ திரும்ப சான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட வாய்ஸ் வந்து நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஸோ சின்ன ஒரு டவுட்டு தான், எனக்கு 3 நாளைக்கு தான் பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு திங்க் பண்ணுறது தான். நான் புரிஞ்சுக்கவே இந்த 3 நாள் ஆச்சு உங்க ட்ரைனிங் வச்சு புரிஞ்சுக்க. இன்னும் நான் புரிஞ்சுக்கிறேன், முக்கால ஏதோ குழப்பிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா மண்ணு குழம்பிருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு 6 months 1 month பண்ணிட்டு இருந்தது பூரா 100% தப்பாக தான் பண்ணியிருக்கோம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். திரும்ப போய் நான் பண்ணதை அனலைஸ் பண்ணது 1 நாள் ஆச்சு. எப்படி போய் நான் எனக்கு கீழே இருக்கிற இப்போவங்கள அவங்களை நான் எப்படி புரிய வைக்கிறதுங்கிறதான் எனக்கு தெரியல. அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் சொல்றீங்களா? ஆக்சுவலி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் புரிய வைக்க முடியும். இப்போ இந்த ட்ரைனிங் நான் இவ்வளோ விஷயங்கள்லாம் அடிபட்டு கற்றுக்கிட்டு புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி வருது. நீங்கள் நிறைய பண்ண அடிபட்டு தான் நம்ம கற்றுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நம்ம புரிய வைக்க முடியும். அவ்வளோதான் சார். இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. நம்மளால முடிஞ்சதா புரிய வைக்கலாம். அதுக்கு தான் ட்ரைனர்ன்ற ஒரு கேட்டகரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ்னால பண்ண முடியாது, ட்ரைனர்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டாப் லெவலில் இருக்க லீடர்ஸ். ஸோ அப்போ ஒரு ட்ரைனர் வந்துட்டு அதான் நம்ம குருவுக்கும் தலைவனுக்கும் டிஃப்ரெண்ட். அதுதான் அப்போ நம்ம தலைவனாக இருக்கிறப்ப நம்ம புரிய வைக்க முடியல அப்படின்னா நம்ம குருவாக மாறுற வரைக்கும் நம்ம மற்ற குருவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட் சார். கிளியரா சார்? ஓகே. அவ்வளோ. தேங்க்யூ சார்.
பிரதர் நான் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பிரதர். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப நம்ம எப்படி 10 பேரா வந்து நம்ம பிரிச்சு இந்த மாதிரி வந்து குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது வந்து நீங்க ஒரு நல்ல லீடர்ஸ் ஒரு 5 பேரையோ இல்லைன்னா 10 பேருக்கும் நீங்க கைட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க கைட் பண்ணிக்குவாங்க. நீங்க மொத்தமா போய் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நீங்க ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ கொடுத்தீங்கனாலும் அதுக்கு கீழே அவங்க பாக்குற மாதிரி நீங்க பிளான் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. குறைஞ்சபட்சம் ஒருத்தர் வந்து லீடரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 3 மாசம் ஆகும் பிரேம் சார். ஓகேவா? எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். 3 மாசம்ன்றது நான் சொல்றது ஒரு ஸ்டார்டிங் லெவல். மொத்தம் 3 லெவல் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கு. பேஸ் லெவல் லீடர்ஷிப் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஷிப்னா என்னன்னா அவங்களா இன்விடேஷன் பண்ணி பிரசன்டேஷன் கூட்டிட்டு வந்து இல்ல அவங்களாவே பிரசன்டேஷன் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் ஆகும். ரொம்ப டீப்பா ட்ரைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 month to 2 month மேக்ஸிமம். இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பா ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 1 monthல வாய்ப்பு இருக்கு. அது ஹார்ட்டா இருக்கவங்களுக்கு மட்டும், அந்த கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்கு மட்டும். ஒரு பல்ப் வந்து பாத்தீங்கன்னா 20 வாட்டு தான் இருக்கு, 100 வாட்டு கொடுத்தோம்னா தாங்காது, அதனால அதை வெடிச்சிடும். அது அந்த மாதிரி தான் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதர் மெம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே கண்டிப்பா பெஸ்டா பண்ணி இதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்